ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஏஞ்ச உடனே ஹீரோவும் ஜன்னல் வழியாக யார் போகிறாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருப்பார்ல, அதே மாதிரி இன்றைக்கி பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க கிட்டார் பேக் எடுத்துகிட்டு வர போகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் இவங்களை இந்த ஃப்ளாட்டில் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினும் அவங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு வர ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு குட்டி போனோம்மா நான் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டே போடல அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே குட்டி பையனும் ஓடி போய் ஹீரோ வீட்டு காலிங் பெல்லை வர அழுத்த பார்ப்பான். டேய் வேணாண்டா, அவர் தூங்கிட்டு இருப்பார், அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அங்கிள் ஃபுட்டை போடுவார் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அங்கிள் நீங்கள் மறக்காமல் ஃபுட்டை போடுங்க அப்படின்னு வர அந்த குட்டி பையனும் கற்றுக்கிட்டே போவான். இவங்க பேசுறதுலாம் நம்ம ஹீரோவும் டோர் கிட்ட நின்று ஒட்டு கேட்டு தான் இருப்பார். இவரும் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டை போட்டுட்டு டெய்லி காலையில் அந்த ராசி பலன் ஆப்பை வேறு மானிட்டர் பண்ணுவார்ல, அதை வேறு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுதான் ஒருத்தன் ஆல்ரெடி இதில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பான்ல, அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவார். காலையில் வேறு ஒரு புது ஆள் நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே பார்த்தோம், ஏதோ சரியில்லையே, ஒருவேளை நம்ம ஐரினை கொல்ல வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேறு உழுந்தடிச்சிட்டு ஓடுவார். சுற்றி வர பார்ப்பறோம், ஒரு ஃப்ளாட்லேருந்து வர லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். ஸ்னைப்பர் தான் போல அப்படின்னு நினச்சி உடனே வேற இவரும் ஐரின் மேலே விழுந்து அப்படியே வேற நடு ரோட்லேயே உருள ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வேற அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் உண்மையாகவே அந்த ஃப்ளாட்டில் ஒரு ஆன்டி மேக்கப் போட்டு இருக்கும். அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் தான் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும். ஐயோ அவசரம் போட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் பான், உங்களுக்கு என்ன ஆச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு வேற நம்ம ஹீரோயினும் கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏஞ்சிக்காமல் அப்படியே அந்த பொசிஷன்லேயே இருப்பார். நீங்கள் ஏஞ்சிக்கிற மாதிரி தெரியல, நானாக ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேப்பில் பூந்து வேற வெளில வருவாங்க. எல்லாரும் வேற பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம வயிற்றுச்சல் பிடிச்ச ஆன்ட்டியும் பா ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றுனீங்க, எவ்வளோ சூப்பராக திரும்ப இருந்தது, ஸ்பேஸ்லேருந்து அப்படியே ஹீரோ இறங்கி வந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு வர பில்டப் பண்ணிருப்பா. ஹவுஸ் ஹஸ்பண்டோ பான் உங்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்கீங்க, எதுக்கு இல்லைன்னு கத்திட்டு ஓடி வந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு வர கேட்பான். ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இல்லைங்க இவங்க பின்னாடி ஒரு பெரிய தேனி இருந்தது, எங்கே கொட்டிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஐரினை வந்து காப்பாற்றினேன். சரி ஓகே நான் ஒரு முக்கியமான வேலையில் இருந்தேன், பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் அதை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விட்டா போதும்னு வேற அங்கேருந்து ஓடிடுவார். இவர் என்ன வர ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு வேற ஹைரின் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அசோசியேஷன் ஆன்ட்டிக்கு தான் இப்போ மீட்டிங் போட்டுருக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சுல, ஸோ இமீடியட்டாக மீட்டிங் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. மீட்டிங்கில் அசோசியேஷன் ஆன்ட்டியும் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுருவாங்க, பானுக்கு உன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஐரினும் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் பார்த்தா எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே, நாங்களாம் இருக்கும் போதே உன்னை கட்டி பிடிச்சி அப்படியே உருண்டுகிட்டு இருக்கான், அப்போ நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லணும், அவர் வர கொஞ்சம் சரியில்லை தான் அப்படின்ட்டு வர ஐரினும் சொல்லுவாள். சரியில்லையா, என்ன மாதிரி சொல்கிற அப்படின்ட்டு வர ஆன்ட்டியும் கேட்பாங்க. அவர் காலையில் வாக்கிங் போகிறாரு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. வாக்கிங்லாம் நார்மலாக போகிறது தானே அப்படின்ட்டு வர ஹவுஸ் ஹஸ்பண்டும் சொல்லுவான். அப்போ அவர் பிரெட்டு மட்டும் தான் சாப்பிட்றாரு, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு வர கேட்பா. ஒரு வேளை அவர் டயட்டில் இருப்பாரோ என்னவோ அப்படின்ட்டு வர வயிற்றுச்சல் பிடிச்ச ஆன்ட்டியும் சொல்லும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு நாள் நான் ஒரு கன் எடுத்து காமிச்சேன், அப்படியே மயக்க அடிச்சு கீழே விழுந்துட்டாரு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இது கன் எடுத்து காமிச்சு அப்படின்னு வர ஷாக் ஆவாங்களாம். அட என் குழந்தையோட கன்று அப்படின்ட்டு வர சொல்லுவா. அட அவரே ஒரு புள்ள போச்சு, என்ன மாதிரி ஆர்மியில் இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் எங்கேருந்து கன்னெல்லாம் பார்த்துருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஹஸ்பண்டும் சீன் போட்டுட்டு இருப்பான். உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் அவர் எதுவும் சரியில்லை அப்படின்ட்டு வேற ஐரினும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோவும் எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாக போச்சு, இப்போ நான் ஐரின் முகத்தில் எப்படி முடிக்க போகிறேனோ தெரியலையே அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் எதுக்கு இந்த அப்ளிகேஷனில் இந்த லொக்கேஷனை கொடுத்து வச்சிருக்கான், ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சேர்மனோ யார்கிட்டயோ நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வேற பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் சிஸ்டமில் அதே அப்ளிகேஷனில் அந்த இன்ஃபர்மேஷன் வேறு இருக்கும். இந்த பக்கம் ஹீரோயின் தான் ஆல்ரெடி ஷோரூமில் இருக்க எல்லா பேக்ஸையும் விற்றுக்கிட்டு இருப்பாங்களே, ஸோ புது பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேறு அடிக்கிட்டு இருப்பாங்க. டெக்கியாக வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இதையும் விற்றுருங்க என்ன அப்படின்ட்டு வேற சொல்லுவான். கண்டிப்பாக இதில் என்ன இருக்குது, நான் எல்லா பேக்ஸையும் எவ்வளோ சீக்கிரமாக விற்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு வேறு ஐரினும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டோன்னே யோக்கு வேறு பயங்கர டென்ஷன் ஆகிடும். ஐயோ இவ சும்மாவே இருக்க மாட்டா போலியே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஐரின் உங்கள் பேபி சீட்டர் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு வேற யோவும் கேட்பா. அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காரு, என் குழந்தைங்களும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, நான் அவரை ரொம்ப நம்புகிறேன் அப்படின்ல வேற ஐரினும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படியா, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற யோவும் வாயை விட்டுருவா. ஹீரோனும் ஐயோ உங்களுக்கு எப்படி அவர் ஒரு மேல்னு சொல்லிட்டு தெரியும், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்ட்டு வேற பட்டுன்னு கேட்டுருவாளாம். யோக்கு வேற என்ன பண்ணுறேனே தெரியாமல் வேற முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பா. உடனே டெக்கியும் உள்ளே பூந்து நீங்கள் தானே ஒரு வாட்டி நல்லா ஹைட்டாக ஃபேராக இருப்பாருன்னு சொன்னீங்க, அதை வச்சு தான் சொல்லியிருப்பா போல அப்படின்னு வேற சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். ஓஹோ நான் தான் சொன்னேனா அப்படின்ட்டு வேற ஐரின் அப்படியே முடிச்சுட்டே நின்றுக்கிட்டு இருப்பா. சரி ஓகே இந்த பேக்கை போய் அந்த ஷெல்ஃப் மேலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யோவும் டைவர்ட் பண்ணிவிடுவா. நல்ல வேலை மாட்டி இருப்பா அப்படின்ட்டு வேற டெக்கியும் கலாச்சிக்கிட்டு இருப்பானா. இவளும் போய் பேக்கை வைக்கிறேன்ற பேரில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வேறு அப்படியே திருப்பி விட்டுருவா. உடனே டெக்கியும் ஓடி வந்துட்டு அதை எதுவும் தொடாதீங்க நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் பேக்கை மட்டும் வச்சுட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற பேக்கை வச்சுட்டு வேற கீழே இறங்கிடுவா. அப்புறம் இவன் வேற சும்மா இல்லாமல் பெயிண்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வேற மொக்கம் போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பெயிண்டிங் அவ்வளோ நல்ல பெயிண்டிங்காக என்ன, எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்னு வேற ஐரினும் சொல்லுவா. கொஞ்சம் கலைக்கண்ணோட பாருமா அப்படின்ட்டு வேற இவனும் கலாச்சிக்கிட்டு இருப்பானா. யோவும் இதை பார்த்துட்டு போதும்டா சமாளிச்சுது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. விடு சும்மா
நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு வர டெக்னியும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஐரினா அந்த ஃபோட்டோலேயே தலையை விட்டு வர பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி சரி நீங்கள் பார்த்தது போதும், நம்ம மற்ற வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேற எடுத்துகிட்டு வந்துடுவான். சரி அங்கே ஒரு பேக் இருந்தது டிஸ்பிளேயில், அன்றைக்கி கூட ஐயோ அதுக்கு விற்கிறதுக்கு இல்லைன்னு தானே சொன்னாங்க, இப்போ எங்கே அந்த பேக்கு அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. ஓஹோ அந்த பேக்கா, அது ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டான், அதனால தான் கடை முழுக்க சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு வேற இவன் பாட்டு கதை அடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே நம்ம ஹீரோயினும் மேம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் யாரும் திருடாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோனை வேற பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த திருடனோட மூஞ்சை பார்த்தே ஆகணும், அவன் எப்படி இந்த பேக்கை திருடிட்டு போகலாம் அப்படின்னு வேற பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஒரு ஜோஷியக்காரனை வேற பார்க்க வந்திருப்பாரு. அவர் வேற என்ன உனக்காக பார்க்காம மற்றவங்களுக்காகலாம் பார்த்துருக்க, என்கிட்ட கேட்டு வெளில போய் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கியா என்ன அப்படின்ட்டு வர இவரும் கலாச்சிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்தாங்க உங்கள் பேமெண்ட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற ஏஞ்சிப்பாரு. உன் ஃபியூச்சர் வேணா டீட்டெயிலாக சொல்லட்டுமா அப்படின்னு வேற பில்டப் பண்ண ஆரம்பிப்பாராம். ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு வேற அவரும் கண்டுக்கவே மாட்டார். எனக்கு ஏதோ ரத்தம் தெரியுது தம்பி அப்படின்ட்டு வேற வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற வெளில வந்துருவாரு. என் 40 வருஷம் சர்வீஸில் என்னை யாரும் இப்படி இன்சல்ட் பண்ணதே கிடையாது, நீ காசு கூட கொடுக்க தேவையில்ல, அட்லீஸ்ட் நான் பேசுறதுனா கேள அப்படின்ட்டு வேற ஏஞ்சி வந்த பிறகும் உள்ளே உட்காந்து வர கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அசோசியேஷன் ஆகிட்டு திருப்பி வேற மீட்டிங் போட ஆரம்பிச்சிடும். பான் வர வர சரியே கிடையாது. காலையில் கூட பாரு நம்ம எல்லாரும் இருக்கும் போதே அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஹவுஸ் ஹஸ்பண்டும் ஐரின் சொன்ன மாதிரி நானும் நோட் பண்ணேன், ரீசெண்ட் டைம்ஸாக அவர் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு வர சொல்லுவான். அப்போனா அவரை க்ளோஸாக வாட்ச் பண்ணி எனக்கு இமீடியட்டாக எல்லா டீட்டெயில்ஸையும் அப்டேட் பண்ணு அப்படின்ட்டு வர ஆன்ட்டியும் சொல்லுவாங்க. சரி ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு வர ஹவுஸ் ஹஸ்பண்டும் வேற எல்லாத்துக்கும் ஒத்துப்பான். இந்த பக்கம் இன்டெலிஜென்ஸ் ஹெட் ஆஃபீஸாக தான் காட்டுவாங்க. ஐரினோட ஃபைலை வேற ஒருத்தர் திருடா ட்ரை பண்ணியிருப்பான்ல, அது வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃபோட ஆடு தான். அவங்க சொல்லி தான் அந்த ஃபைலையே வேற அவன் எடுத்தும் இருப்பான். யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணை ஏன் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணியிருக்கா ஐயோ அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த பொண்ணு யார் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே ஆகணும், உடனே விசாரி அப்படின்ட்டு வர சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் ஐரினோ ஷோரூமில் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாலாம். உடனே யோவும் ஐரின் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவாங்க. எதை பற்றி மேம் அப்படின்ட்டு வர ஹீரோயினும் கேட்பாங்க. அன்றைக்கி நிறைய சீரியல் நம்பர்லாம் பார்த்தேன்னு சொன்னல, உனக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்குது கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. ஆமாம் அந்த சீரியல் நம்பரெல்லாம் பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவா. உடனே யோக்கு வர டென்ஷன் தாங்க முடியாது, இந்த இது ஞாபகம் இல்லையா, அப்போ என்கிட்ட பொய் சொன்னியா நீ வேலை கிடைக்கிறதுக்காக அப்படின்ட்டு வர பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. மேம் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் என்ன பொய் சொன்னேன், நிறைய பார்த்தேன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் எதுவும் சொல்லி அப்படின்ட்டு வர ஐரினோ இன்டெலிஜென்ட்டாக பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே டெக்கியும் சிரிக்க ஆரம்பிச்சிருவானா. அவன் சிரித்த உடனே யோவும் பயங்கர டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவா. சரி இப்போ எதுக்கு நீங்கள் ஜெய் இன்டர்நேஷனல் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படின்ட்டு வர ஐரினோவும் கேட்பா. அதுவா அதுதான் உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு யூஸும் கிடையாது, விடு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோவன் வேற ஏஞ்சி போயிடுவா. ஹீரோனும் சும்மா இல்லாமல் மேம் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற ஒரு பையை எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிருவா. இங்கே பாருங்கள் ஹேண்ட் பேக்ஸ்லாம் நம்ம கஸ்டமர் வாங்கிட்டு போகும்போது இந்த பையில் போட்டு கொடுக்கலாம், பிளாஸ்டிக்கையும் ஒழிச்சா மாதிரி இருக்கும், நம்ம பிஸ்னஸையும் இது மூலமாக டெவலப் பண்ண மாதிரி இருக்கும், எப்படி இருக்குது இந்த ஐடியா அப்படின்ட்டு வேற கேட்டுட்ருப்பா. அதை கேட்ட உடனே நம்ம யோக்கு வேற டென்ஷன் தாங்க முடியாது. தயவு செய்து நீ இந்த மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, நீ பொறுமையாகவே வேலை பாரு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போனா உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கா, அப்போ இந்த பேக்ஸ் எல்லாம் நான் பிரிண்ட் பண்ணிட்டுமா அப்படின்ட்டு வர கேட்பா. இவ திறந்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோவும் கார்டு எடுத்து கையில் கொடுத்துட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி சாப்பிடு, தயவு செய்து இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்ட்டு வர துரத்தி விட்டுருவாங்க. இந்த பக்கம் சேர்மனை தான் காட்டுவாங்க. சேர்மனும் யாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வேற மீட் பண்ண வந்திருப்பான். அந்த பொண்ணை வேற அவன் கொடுத்த பார்சலை வேற பிரித்து பாப்பா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவள் ஃபேஸை வேற ரிவீல் பண்ணாமல் வேற இருப்பாங்க. சேர்மனும் மீட்டிங் முடிஞ்சு வந்துகிட்டு இருப்பானா. உடனே அவன் டிரைவரும் சார் இப்போ எங்கே போகணும் அப்படின்ட்டு வேற கேட்பான். வேற எங்கே கிங்ஸ் பேங்க்கு வண்டியை விடு போய் ஐரினை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற கிங்ஸ் பேங்க்கு வந்துருவாங்க. அங்கே வேற அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆன்ட்டியை வேற வந்துடும். இவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. பேசாமல் இவனை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர வந்துகிட்டு இருப்பா. யோவும் சேர்மன் வரத வேற பார்த்துருவானா, இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ தான் இவளுக்கே ஸ்ட்ரைக் ஆகும், இவன் அந்த ஜெய் இன்டர்நேஷனலோட சேர்மன் தானே, இவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற முழிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே ஹீரோக்கும் கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஜெய் இன்டர்நேஷனலோட சேர்மன் நம்ம கடைக்கு வந்திருக்கான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கேட்பா. அவங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, நீ கொஞ்சம் நேரம் சமாளி, நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இமிடியேட்டாக காரை திருப்பிடுவார். சேர்மனும் கடைக்குள்ளே வந்துருவானா. ஃபாலோ பண்ணிட்டு அந்த வயிற்றுச்சல் பிடிச்ச ஆன்ட்டியும் வந்துடும். இதை நம்ம குரூப்பில் சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக வேற குரூப்லேயும் போஸ்ட் போட்டுருவா. போஸ்ட்டை பார்த்தோன்னே எல்லாரும் வேற பயங்கர டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாங்க. ஐரினோ வேற போஸ்ட்டை பார்த்துருவானா, இவன் இங்கே வந்து என்ன பண்ணுறான், அவனை நான் சும்மாவே விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேற பயங்கர டென்ஷன் ஆகிடுவா. இந்த பக்கம் ஏவும் சார் ஏதாவது பேக் வாங்க போகிறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பா. பேக்லாம் அப்புறமா வாங்கலாம், ஃபஸ்ட்டு நான் ஐரினை பார்க்க தான் வந்தேன், எங்கே அவங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே அதுக்கு வயிற்றுச்சல் பிடிச்ச ஆன்ட்டியும் இது குரூப்பில் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வேற அப்டேட் பண்ணுருவா. அப்போன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் பேஸுக்கு வந்துடுவார். பேஸுக்கு வந்துட்டு சிசிடிவி கேமராவில் வேற இவனை பார்த்துக்கிட்டு இருப்பான்.
இருப்பாரு. யோவும் சார் அவங்க வெளியே போயிருக்காங்க, வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு வர சொல்லுவா. லேட் ஆகுமா, சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். உங்கள் எம்ப்ளாயிஸ்க்குலாம் எவ்வளோ சேலரி தரீங்க அப்படின்ட்டு வர கேட்பான். சார் அதெல்லாம் பிஸ்னஸ் சீக்ரெட் சொல்ல முடியாது அப்படின்ட்டு வர யோன் மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. பொல்லாத சீக்ரெட், சரி ஓகே அட்லீஸ்ட் உங்கள் பேக்ஸ்லாம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா சொல்வீங்களா அப்படின்ட்டு வர கேட்பான். சாரி சார் அதுவும் சீக்ரெட் சொல்ல முடியாது அப்படின்ட்டு வர சொல்லிடுவா. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் சீக்ரெட்னு சொல்கிறீங்க, நானும் பேக் பிஸ்னஸில் தான் இருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவன் எதுக்கு இங்கே வந்து பேக்ஸை பற்றிலாம் கேட்குறான், ஒருவேளை நம்ம யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறானோ அப்படின்ட்டு வர ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. யோவும் சார் நீங்கள் கேட்குற கேள்விலாம் நான் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நாங்களே இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வர சொல்லுவோம். சரி கிங்ஸ் பேக்னா என்ன, எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வர கேட்பான். உடனே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. எதுக்கு இப்போ ஆப்ரேஷனை பற்றிலாம் இவன் கேட்குறான் அப்படின்ட்டு வர ஹீரோவும் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் சொல்கிறேன், கிங்ஸ் பேக்னா கிங்கோட பேக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் அப்படின்ட்டு வர சொல்லுவாள். சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார் அப்படின்ட்டு வர கேட்பானா. நான் ஐரினோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு வர சொல்லுவாள். அங்கே டெக்கி வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாளா, அவன்கிட்டயும் அவனுக்கு இன்சென்டிவ்லாம் தராங்களா அப்படின்ட்டு வர கேட்பான். தராங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்போ ஐரினுக்கும் கிடைக்கும்ல அப்படின்ட்டு வர கேட்பான். பேக்ஸ் எல்லாம் விற்றா கிடைக்கும் அப்படின்ட்டு வர அந்த டெக்கியும் சொல்லிவிடுவான். சரி ஓகே அப்போ எல்லா பேக்ஸையும் நான் வாங்கிக்கிறேன், ஐரினுக்கு ஒரு நல்ல இன்சென்டிவாக போட்டு கொடுங்க அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவான். உடனே யோக்கு ஷாக்கு தாங்க முடியாது. சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லா பேக்கையுமா வாங்குறேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாள். ஆமாம் அவங்க காதில் கேட்டது கரெக்டு தான், எல்லாத்தையும் பேக் பண்ணி இமீடியட்டாக என் காரில் வைங்க அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவான். உடனே அந்த அசோசியேஷன் ஆண்டியும் ஐயோ இது குரூப்பில் போட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வேறு அப்டேட் பண்ணுருவா. அப்போன்னு பார்த்தா ஐரினும் வேறு அங்கே வந்துடுவா. என்ன ஐரின் எப்படி இருக்கீங்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேனை வேறு ஐரின் கிட்ட சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். அதை பார்க்கும் போது ஹீரோக்கு வேறு வயிற்றுச்சல் தாங்க முடியாது, செம்ம கடுப்பில் வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. உடனே ஐரினா அவனை கூப்பிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு வேறு போயிடுவான். ஆமாம் எதுக்கு என் ஒர்க் பிளேஸில் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேறு திட்ட ஆரம்பிச்சிருவா. ஹலோ ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன், உங்கள் ஒர்க் பிளேஸை வந்து பார்க்கணுன்னு நினச்சேன் அதான் வந்தேன், அதுவும் உங்களுக்கு இன்சென்டிவ் வேறு கம்மின்னு கேள்விப்பட்டேன், அதான் எல்லா பேக்ஸும் வாங்கி உங்களுக்கு இன்சென்டிவ் அதிகமாக கொடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்னப்போ இப்படிலாம் திட்டுறீங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன் இன்சென்டிவ் மேலே உங்களுக்கு என்னங்க அவ்வளோ பெரிய அக்கறை தான் என்னை ஃபஸ்ட்டு ஏன் வேலையை விட்டு துரத்திருக்க போகிறீங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. சேர்மேனோ நானே உங்களை அவசரப்பட்டு வேலையை விட்டு அமைச்சிட்டேன், ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட் கூட கொடுக்காமன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் தாங்க இந்த ஹெல்ப்பே பண்ணேன், என்னப்போ இப்படி நினச்சிட்டீங்க, எனக்கு பேசிக்காகவே ரொம்ப நல்ல மனசு தெரியுமா அப்படின்னு வேறு சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவன் பேக் அடுக்கி வச்சு ஆஃப் டே கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லாமே விற்று போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஐரின் தான் அப்படின்ட்டு வேறு பயமாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. ஹீரோவும் அந்த சேர்மேன் இங்கே பேக் வாங்க வந்த மாதிரி தெரியல, வேறு எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்ட்டு வேறு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே டெக்கியும் சும்மா இல்லாமல் ஹலோ பாஸ் அதுதான் அவனே சொன்னானே, அவன் ஐரினை பார்க்க தான் வந்தான்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் அசோசியேஷன் ஆண்டியும் எனக்கு நான் தான் அந்த சேர்மேனுக்கு நம்ம ஐரின் மேலே ஒரு கண் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் பேக் கடைக்கெல்லாம் வந்திருக்கான் அப்படின்ட்டு வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே வயிற்றுச்சல் பிடிச்ச ஆண்டியும் அவன் பேக் கடைக்கு வந்து எல்லா பேக்கையும் ஆர்டர் பண்ணாமல் பார்த்தீங்களா, அப்போ தான் எனக்கே லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சுது, ஆமாம் நீ எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு வர அந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் கிட்டேயும் கேட்பா. எனக்கு என்னதோ இந்த காலத்தில் இப்படிலாம் பசங்க இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அசோசியேஷன் ஆண்டி வேறு பயங்கரமாக கோவம் வந்துடும், எல்லாரையும் உன்ன மாதிரி வெத்து வெட்டாக நினச்சிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் ஆண்டியை இவனை பிடிச்சி பயங்கரமாக வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த சேர்மன் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கான், அவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, சரி அந்த ஜே கம்பெனியோட கஸ்டமர்ஸ் லிஸ்ட்லாம் எடுக்க சொன்ன, நீ எடுத்தியா அப்படின்ட்டு வேற கேட்பான். நானும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், சஸ்பீஷியஸாக எதுவும் மாட்டல, வேணா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஃபுல்லாக அலசி பார்த்துட்றேன் அப்படின்ட்டு வேற கேட்பான். சரி ஓகே டைம் எடுத்து நல்லாவே தேடு, கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சே ஆகணும் அப்படின்ட்டு வேற நம்ம ஹீரோவும் சொல்லுவார். உடனே யோவும் நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்தனே அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். நீ கொடுத்தது ஃபுல்லாகவே ஃபேக் ரிப்போர்ட்ஸ் தான், சரி ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேற போவார். எங்கே போகிறீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் பாட்டு ஏஞ்சி போயிடுவார். இந்த பக்கம் சேர்மேனும் ஐரின் ஒரு நிமிஷம் காரில் ஏறுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஐரினுக்கு செம்ம கடுப்பாயிடும், நான் எதுக்குங்க உங்கள் கூட காரில் வரணும் அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேற பசிக்குது, அதான் உங்ககிட்ட என்ன சாப்பிட்லான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன உங்கள் எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ணுறதை நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. எங்கள் மெனுலேருந்து என்ன சூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு கேட்க தான் வந்தேன், அதுக்கு ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ட்டு வேற வெறுப்பு எழுதிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வேற நம்ம ஹீரோவும் ஓரமாக நின்று வேற ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோயினும் டென்ஷன் தாங்க முடியாமல், இந்த ரோட்லேயே நீங்கள் போனீங்கன்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருக்கும், நீங்கள் அந்த மெனுலேருந்து எதை வேணாலும் சூஸ் பண்ணி சாப்பிடுங்க, இல்லைனா என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன ஆளை விடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். சூப்பர் சாய்ஸுங்க அப்படின்ட்டு வேற வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பான். அதேமாரி முக்கியமான ஒரு விஷயம், திருப்பி என் ஒர்க் பிளேஸுக்கு வந்து என்னை வெறுப்பேற்றுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அதேமாதிரி எல்லா பேக்ஸும் வாங்கினீங்களா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவா. ஹலோ ஒன்றே இருங்க, எங்கே போகிறீங்க, உங்களால் தான் நான் இவ்வளோ பேக்ஸே வாங்கினேன், தயவு செய்து உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவோம். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் அங்கே போயிட்டு ஐரின் இங்கே என்ன பண்ணுறீங்க, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிடுவார். சேர்மேன் அதை பார்த்தோன்னே
உடனே செம்ம கடுப்பாயிடுவான். பேபி சிட்டர் கூடலாம் லஞ்ச் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு வேற நக்கலாக கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் சும்மா இல்லாமல் நீங்கள் வேற நாங்கள் டின்னரே சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு வேற வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிருவாரு. உடனே சேர்மேனும் அப்போ நம்ம 3 பேரும் ஒன்றா லஞ்ச் சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு வேற கேட்பான். ஏன் போகக்கூடாது போகலாமே அப்படின்ட்டு வேற ஹீரோவும் வாய் விட்டுருவாரு. ஒரு நிமிஷம் இருக்கிறீங்களா, 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வேணுமா வேணாமான்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐரினை வேற பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. ஒரு வழியாக 3 பேரும் வேற லஞ்சுக்கு போயிடுவாங்க. உடனே ஹீரோவும் சேர்மேன் கிட்ட என்ன இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான மேட்டரா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உடனே இவனும் செம்ம டென்ஷன் ஆகிடுவான். இவன் என்ன சும்மா நம்மளை கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு வேளை நம்மளை காஃபி ஷாப்பில் பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஐரினை தான் பார்க்க வந்தேன், அவங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுத்தேன் திருப்பி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கம்பெனிலன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் அப்படி என்ன கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஐரினோ நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நூடுல்ஸை ரெடி பண்ணி நம்ம ஹீரோக்கும் வேற எடுத்து கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேர்மேன் வேற செம கடுப்பாயிடுவான். ஹலோ எனக்கு வந்தாங்க பசிக்குது, நீங்கள் என்ன எனக்கு இன்சல்ட் பண்ணுறீங்களா, ஒழுங்காக எனக்கு நூடுல்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லை என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வேற நூடுல்ஸை வேற எடுத்து வைக்க போவாங்க. நம்ம ஹீரோவும் சும்மா இல்லாமல் ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் அப்படியே வேற அவன் பக்கம் ரொட்டேட் பண்ணி வச்சிருவாரு. சேர்மேனும் வேற செம கடுப்பாயிடுவான். எனக்கு ஹாட் நூடுல்ஸ்லாம் வேணாம், கோல்ட் நூடுல்ஸ்லாம் வேணும், அதை ரெடி பண்ணி தாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாக ஒரு கையெல்லாம் போட்டு உழப்பி ஒரு நூடுல்ஸ் வேற ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஏன்டா கேட்டோன்னு ஆகிடும் நம்ம சேர்மேனுக்கும். உடனே சேர்மேனை ஹீரோவை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தானே தெரியுது நீங்கள் எதுக்கு பேபி சிட்டர் வேலை பார்க்குறீங்கன்னு, எனக்கே பேபி சிட்டர் வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு வேற இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதில் என்னங்க இருக்குது, பரவாயில்ல இந்தாங்க தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி சிட்டிங் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய வேலைலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் கூட ஐரினுக்கு செகண்ட் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஜாப் வேணா எனக்கு தரீங்களா, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உடனே எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகிடும். நான் வேணா அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேனை வர சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயினுமா பான் என்ன சொல்கிறீங்க, அப்போ என் குழந்தைங்கள யார் பார்த்துக்கிறது அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. உடனே பானோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன் நம்பிட்டீங்களா அப்படின்ட்டு வேற கலைக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே நம்ம சேர்மேனும் செம்ம கடுப்பாயிடுவான். இவன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான், இவன் இன்டென்ஷன் என்னன்னே எனக்கு புரிய மாட்டுது அப்படின்ட்டு வேற மண்டையை பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோவும் இவன் கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கான், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ தொல்லை தாங்க முடியாமல் சேர்மன் என்ன பண்ண போகிறான், நம்ம சேர்மன் எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.